வேல் வைக்கிறப்போ ஒரு சில விஷயங்கள நம்ம கவனத்துல வச்சுக்கணும். பொதுவா வேல் அப்படிங்கிறத எல்லா உலோகத்திலயும் வச்சிடக்கூடாது. 3 உலோகங்கள் தான். தங்கம், வெள்ளி அப்படி இல்லைன்னா செம்பு. இந்த 3ல தான் வேலே செய்யும். ஆனா இன்னைக்கு பிளாஸ்டிக்கு எல்லாத்துலயும் வேல் நம்ம குடுக்க ஆரம்பிச்சுட்டோம். வேல் அப்படின்னு வைக்கிறதா இருந்தா இந்த 3 உலோகங்கள்ல வைக்கிறது தான் சிறப்பான விஷயமா அமையும். தனித்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த வேலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா அபிஷேகம் பண்ணியே ஆகணும். என்னென்ன இருக்கோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒற்றைப்படை எண்ல வர மாதிரி பாலு, தயிரு, பன்னீர் பண்ணலாம். தேன் பண்ணுவாங்க. பஞ்சாமிர்தம் பண்ணுவாங்க. எது ஏதோ உங்க சௌரியம் என்னவோ, ஆனா அபிஷேகம் பண்ணியே ஆகணும். எல்லா நாளும் அபிஷேகம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் அவசியம் இல்ல. மாசத்துல 1 நாள், ஒரு சஷ்டிக்கோ, ஒரு கிருத்திகைக்கோ, இந்த மாரி செவ்வாய்க்கிழமை நான் வாரம் வாரம் பண்றேன் அப்படின்னா, எப்படியோ ஆனா வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் மறந்துறாதீங்க. அதுவும் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தே ஆகணும் வேல் வழிபாடு பொறுத்தளவுக்கு. வேல் வைக்கிறப்போ ஒரு சில விஷயங்கள நம்ம கவனத்துல வச்சுக்கணும். பொதுவா வேல் அப்படிங்கிறத எல்லா உலோகத்திலயும் வச்சிடக்கூடாது. 3 உலோகங்கள் தான். தங்கம், வெள்ளி அப்படி இல்லைன்னா செம்பு. இந்த 3ல தான் வேலே செய்யும். ஆனா இன்னைக்கு பிளாஸ்டிக்கு எல்லாத்துலயும் வேல் நம்ம குடுக்க ஆரம்பிச்சுட்டோம். வேல் அப்படின்னு வைக்கிறதா இருந்தா இந்த 3 உலோகங்கள்ல வைக்கிறது தான் சிறப்பான விஷயமா அமையும். தனித்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த வேலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா அபிஷேகம் பண்ணியே ஆகணும். என்னென்ன இருக்கோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒற்றைப்படை எண்ல வர மாதிரி பாலு, தயிரு, பன்னீர் பண்ணலாம். தேன் பண்ணுவாங்க. பஞ்சாமிர்தம் பண்ணுவாங்க. எது ஏதோ உங்க சௌரியம் என்னவோ, ஆனா அபிஷேகம் பண்ணியே ஆகணும். எல்லா நாளும் அபிஷேகம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் அவசியம் இல்ல. மாசத்துல 1 நாள், ஒரு சஷ்டிக்கோ, ஒரு கிருத்திகைக்கோ, இந்த மாரி செவ்வாய்க்கிழமை நான் வாரம் வாரம் பண்றேன் அப்படின்னா, எப்படியோ ஆனா வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் மறந்துறாதீங்க. அதுவும் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தே ஆகணும் வேல் வழிபாடு பொறுத்தளவுக்கு.